ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். டின்னர் வந்து சேமியா கிண்டணும். அதுக்கு இங்கே உள்ள பேர் வந்து மீஹூன் அதுக்கு பேர். அதை எப்படி பெரட்டுனேன் எப்படி கிண்டேன்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ எடுத்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எனக்கும் அடுத்த வீடியோ போட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த சேமியா மீஹூன். இதுக்கு கொஞ்சம் நெத்திலி, ஒரு 3 காஞ்ச மிளகா, 2 கருவேப்பிலை, வேறு ஒரு வெங்காயம், ஒரு 4 முட்டை. இது மீன் வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும். நம்ம ஊரில் வந்து அப்படியே வெந்நிக்கு தட்டி கிண்டுவோம். இது கொஞ்சம் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் ஊறட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பேன் எடுத்து அடுப்பை வச்சுருக்கலாம். அதில் சூடாகும் நம்ம அந்த ஊற வச்சுருக்க மீன் எடுத்து தண்ணி வடிச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேன் சூடாகிட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றும். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கடுகு தாளிப்பு போடுறதில்ல, நெத்திலியை பொரித்து எடுக்கணும். நெத்திலி பொரித்து அப்புறமா அது கூட மிக்ஸ் பண்ணணும். நெத்திலி பொரித்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நல்லா பொறுன்னு பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் நம்ம கையை வச்சு பொடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெத்திலி பொடிஞ்சிட்டு நம்ம அதை எடுத்து மாற்றி வச்சுக்கிடலாம். மாற்றி வச்சுக்கிட்டு அப்புறமா கையை வச்சு லேசாக பொடிச்சு வச்சுட்டா போதும். ரொம்ப பொடிக்கணும் வேண்டாம், லைட்டாக கையை வச்சு பொடிச்சு வச்சா போதும். 2 கடுகு தாளிப்பு போட்டுக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு, எண்ணெய் நெத்திலி பொரிச்சது இல்லை, அது கூட கருவேப்பிலையும் பட்டை மிளகாயும் போட்டு லேசாக போட்ட உடனே நம்ம வெங்காயத்தை தட்டிடுவோம். உடனே வெங்காயத்தை தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டு. கொஞ்சம் நல்லா வெங்காயம் வெந்த பிறகு தான் அந்த நெத்திலியை ஆட் பண்ணணும். நெத்திலி இன்னும் பொடிச்சுக்கிடுவோம். பொடிச்சுட்டாக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நீட்டாக அடக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துட்டு அது கூட நம்ம இந்த வடித்து வச்சுருந்த மீன் ஆட் பண்ணிடுவோம். மீன் ஆட் பண்ணிவிட்டு 2 உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் நான் கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே நெத்திலியில் உப்பு இருக்கும், கொஞ்சம் பார்த்து போடணும். நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். இவ்வளோத்துக்குமே 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது ஒரு பேக்கெட் இல்லை, ஒரு பேக்கெட்டில் 4 ஒன்று இருக்கும், அதில் 3 தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு மட்டும் போடுங்க. போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 முட்டையை அடித்து ஊற்றி அதை மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் வேவிட்டு, முட்டை வேவதுக்கு மீன் வச்சு மூடி வைக்கணும். 4 முட்டையை அடித்து ஊற்றி வச்சுட்டு இந்த மீன் எடுத்து அதுக்கு முட்டைக்கு மேலே அப்படியே கொஞ்சம் நேரம் மேலே அட்டெல்லாம் வச்சுருவோம். அதுக்கு மேலே கொஞ்சம் நெத்திலி பொடி, நம்ம நெத்திலியை பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை அதுக்கு மேலே தூவி கொஞ்சம் நேரம் அப்படி அந்த சூட்டில் அப்படியே லேசாக வேவட்டுன்னு விட்டுறணும். சூட்டில் வெந்த அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இவ்வளோ தான், இதில் பெரிய மேட்ரே இல்லை. எல்லாருமே நம்ம ஊரில் வந்து இது சேமியா இருக்குல்ல, அந்த சேமியா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்து நல்லா இல்லைன்னு. நம்ம என்ன தண்ணி ஊற்றி வந்து அப்படி கிண்டுவோம். பார்த்தீங்களா, வெந்துட்டு அந்த முட்டை இனி 2 நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். முட்டை நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் கூட கத்தி வச்சு தான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் என்னது வேணுமோ வச்சு 2 கையிலையும் இருக்கணும். ஏதாவது 2 கையிலையும் வச்சு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு காணுமா காணாத, உப்பு காணாட்டா 2 போட்டுடுங்க. எங்களுக்கு இங்கே உப்பு குறைவாக தான் வேணும், அதனால் நான் உப்பு போடலை. பரவாயில்ல, நல்லாவே வந்துட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் என்ன மேலே உயர்த்தணும். மேலும் வீடியோ போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்துட்டு என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம ஊரில் உள்ள சேமியாவுக்கும் உங்கள் உள்ள சேமியாவுக்கும் எப்படின்னு. பாய், தேங்க்யூ.